மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என கோரியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை ஊராட்சி ஒன்றியத்தின் பகுதிகள் கலசப்பாக்கம் மற்றும் செங்கம் ஆகிய இரு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இதில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலை வட்டாரத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் 92 கிலோமீட்டர் நீளம் உள்ள மொத்தம் 67 சாலைகள் உள்ளன. இவற்றில் 32 கிலோமீட்டர் நீளம் உள்ள 27 சாலைகள் பல்வேறு திட்டங்களின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நல்ல நிலையில் உள்ளன. 7 கிலோமீட்டர் நீளம் உள்ள 6 சாலைகள் தற்போது மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீதமுள்ள 53 கிலோமீட்டர் நீளமுள்ள 34 சாலைகள் ரூபாய் 29.58 கோடி மதிப்பீட்டில் மேம்பாடு செய்யப்படும். மேலும் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாது மலை வட்டாரத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் சாலை பதிவேட்டின்படி 60 கிலோமீட்டர் நீளமுள்ள மொத்தம் 42 சாலைகள் உள்ளன. இவற்றில் 33 கிலோமீட்டர் நீளமுள்ள 18 சாலைகள் பல்வேறு திட்டங்களின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நல்ல நிலையில் உள்ள 8 கிலோமீட்டர் நீளமுள்ள 8 சாலைகள் தற்போது மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீதமுள்ள 19 கிலோமீட்டர் நீளமுள்ள 16 சாலைகள் ரூபாய் 10.41 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளது. மேலும் ஜவ்வாது மலை வட்டாரத்தில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் 11 கிலோமீட்டர் நீளமுள்ள 12 சாலைகள் புதிதாக அமைப்பதற்கு ஒன்றிய அரசின் வனத்துறை அனுமதி பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்படி வனத்துறையின் அனுமதி பெற வேண்டிய சாலைகளுக்கு வனத்துறையின் அனுமதி கிடைக்க பெற்றவுடன் அந்த சாலைகள் மற்றும் வனத்துறையின் அனுமதி தேவையில்லாத பிற சாலைகள் ஆகியவற்றினை 2026-27 ஆண்டு உரிய திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடும் என்ற விபரத்தை வாயில்வாராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வேண்டாமா? உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். 25 ஆண்டு காலம் 12 ஆண்டு முதல்வராகவும் 12 ஆண்டு இப்பொழுது ஓய்வில்லாமல் பாரத தேசத்தின் மிக பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக உலகம் போற்றும் முற்றுமராக இருக்கின்ற நமது பிரதமர் நரேந்திரதாஸ் மோடிஜி அவர்களை வணங்கி எனது உரையாற்றுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று மானிய கோரிக்கையில் சமூக நீதி கோரிக்கையில் அதை நன்கு உணர்ந்த ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி, அதை ஒரு பழங்குடியினரை தேர்வு செய்வது மட்டுமல்லாமல் இன்று மத்திய அமைச்சர் அவையிலும் பல பழங்குடியினரையும் பட்டியலினத்தவரையெல்லாம் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதையை கொடுக்கின்ற ஒரு இயக்கம். மீண்டும் நான் இதை சொல்ல விரும்புகின்றேன் என்றால், ஓரிரு மரியாதைக்குரிய உறுப்பினர்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை அவ்வளவு உணர்ந்த கட்சி அல்ல என்பதை போல் ஒரு மறைமுகமான ஒரு உணர்வை ஏற்படுத்தினார்கள். நிச்சயமாக அது அல்ல. எப்பொழுதும் சமூக நீதிக்கு உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு மாபெரும் இயக்கம். ஆகவே அதை நீதிமன்றம் இருக்கின்றது, முறைகள் இருக்கின்றன. எது நல்லதோ, எது தேசத்திற்கு உகந்ததோ அதை நிச்சயமாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு, எனது நீலகிரி மாவட்டத்தின் கோரிக்கைகளாக சிலவற்றை நான் சொல்ல பேரவைத் தலைவர்கள் அனுமதியை வேண்டுகின்றேன்.
இன்று உலகிலேயே வெஸ்டர்ன் பயாஸ்பர் என்று சொல்லுகின்ற பல்லுயிர் இருக்கின்ற சதுப்பு நிலம் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதியாக நீலமலை ஏதோ ஒரு மாவட்டம் அல்ல, தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற. காலையிலும் சில நண்பர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்று நேபாளத்திலே இருந்த அந்த இயற்கை சீற்றம் சரியாக இயற்கை நாம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் எங்கும் நடக்கும் என்பதை எல்லாம் வலியுறுத்தினார்கள். அந்த வகையிலே நீலகிரியும் நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நமது தமிழகத்துக்கு இருக்கின்றது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட நீலமலையில் வாழுகின்ற மக்களிடையே சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. முதலாவதாக எங்களுக்கு முக்கியமான தொழில் தேயிலை தொழில் மற்றும் டூரிசம், அதாவது சுற்றுலாத்துறை. இது ரெண்டு தான் எங்களுக்கு முக்கியமானது. தேயிலை கடந்த 20 வருஷமாக சரியான விலை எங்களுக்கு கிடைக்கவில்லை. The tea that cheers others gives tears to the growers. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசு நியாய விலை கடைகளெல்லாம் எங்களுடைய தேயிலையை வாங்கி விற்றால் சற்று கூடுதல் விலை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். முந்தைய காலத்திலே ராணுவத்திற்கு குன்னூர் சென்டரில் இருந்து தேயிலை எல்லாம் வாங்கினார்கள். அதை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி தேயிலையை ராணுவத்திற்கு இங்கிருந்து சரியான பெரிய ஒரு குவான்டிட்டி அவர்கள் வாங்குகிறார்கள். அது அவர்கள் வாங்கி சென்றால் சிறு விவசாயிகள் இருக்கின்ற இடம்தான் குன்னூர் சென்டர். 65,000 சிறு விவசாயிகள் இருக்கின்றோம். அதுவும் இன்று அவர்களுடைய நலன் கருதி ஒரு 25,000 சிறு விவசாயிகளுக்கு சேர்ந்து கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையாக இருக்கின்றன. கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை அவர்களுக்கு நல்ல விலையை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் உருவாக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையிலே இன்று அவர்களுக்கு உரிய விலை மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இன்று கடந்த காலத்திலே அவர்களுக்கு உரிய விலையும் கூட கொடுக்கவில்லை. அவர்கள் கோர்ட்டை அணுகி நீதிமன்றத்தை அணுகி இன்று 58 கோடி நிலுவையில் உள்ள பணத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு இதுவரையும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த சிறு விவசாயிகள் எல்லாம் மிக்க கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதை பரிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய நெடுகால கோரிக்கையாக எங்களுடைய 4 லட்சம் மக்கள் இருக்கின்ற நீலகிரியிலே படுகு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றோம். நாங்கள் எஸ்டி என்ற பழங்குடியினர் பட்டியலில் தான் இருந்தோம். 52 வரை நாங்கள் அந்த பட்டியலில் தான் இருந்தோம். எந்த காரணத்துக்காக தெரியவில்லை, அதிலிருந்து நாங்கள் நீக்கப்பட்டோம். நாங்கள் புதிய உரிமை கேட்பதில்லை. த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரைட், எங்கள் இருக்கின்ற உரிமையை மீண்டும் கொடுங்கள் என்றுதான் கேட்கின்றோம். 2 முறை எங்களுடைய முன்னாள் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அவர்களும் பரிந்துரை செய்தார்கள். ஆனால் அது நடைபெறவில்லை. ஆகவே இப்பொழுதும் நமது புதிய அரசை எங்களுக்கு பரிந்துரை செய்தால் அதை மேல்முறையீட்டு நாங்கள் எல்லாம் செய்து அதற்கு உரிய ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்வோம் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். மேலும் எங்களுடைய நீலகிரி மாவட்டத்திலே முக்கியமான சுற்றுலாத்துறையாக இருப்பதனால் நமது சுற்றுலா அமைச்சர் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை கேட்டுக்கொள்வது, ஒரு சுற்றுலா நகரம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி ஒரு நகரமாக இன்று இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நகராட்சி முழுமையான கடந்த ஒரு ஆண்டிலே 8 நகராட்சி அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரே ஆண்டிலே எப்படி அவர்கள் ஒரு ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி நகராட்சியில் இன்ஜினியர் ஒரு ஆண்ட இன்ஜினியரே இல்லையாமா. குறைந்த தொழிலாளர்கள், சரியான வாகனங்கள் பிளைன்ஸ் கொடுத்த மாதிரி ஹில்ஸுக்கு கொடுக்க முடியாது. கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்த முடியும். நமது பொறுப்பு அமைச்சர் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க கால்நடைத்துறை அமைச்சர் நடைபாதையே கால்நடைபாதையா தான் இருக்குது. அங்க குப்பைகள் இருக்கும் பொழுது கால்நடைகள் எல்லாம் சென்று ஒரு எப்படி ஒரு சுகாதாரமா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுற்றுலா தலத்தை அவ்வளவு மோசமாக இருக்கின்றது. ஆகவே பரிவுடன் நாம் அதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கும் கூட மத்திய அரசை நீங்கள் கேட்டு, அதாவது ஸ்மார்ட் சிட்டி என்ற கோவையில் நம்ம எஸ்பி வேலுமணி அண்ணா அவங்க எல்லாம் இருக்கும்போது செஞ்சிருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு முயற்சியினை செய்து நீலகிரிக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல கொண்டாந்தா நல்ல சிறப்பா செய்ய முடியும். அங்க நிறைய சுற்றுலாக்களை கவருகின்ற நல்ல ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அங்கு புதியதை மக்களை கவருகின்ற சுற்றுலா பயணிகளை கவருகின்ற மாதிரி நமக்கு கேபிள் காரு இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரோப் கார் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தான்னா அவங்க ஆய்வு எல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தது. அதனால் அந்த ஆய்வு எல்லாம் பரிசீலனை செய்து சில இடங்களை எல்லாம் செய்தால் நிச்சயமாக நாம் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். நெடுஞ்சாலைத்துறை ஒரு அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் முனிசிபல் துறையில் தான் அவர்களை ரோடு எல்லாம் சரியாக வைக்கவில்லை. ஆகவே அவங்களால் முடியாமல் இருந்தால் சில ரோடுகளை எல்லாம் கூட நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைத்தால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மேலும் அந்த எங்களுடைய கிராமத்திலே நமக்கு வருவாய்த்துறை அமைச்சர் அந்த பகுதியெல்லாம் வந்தவர், அவருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அஜூர் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது, 400 குடும்பம் இருக்கின்ற அந்த கிராமம் இப்பொழுது ஃபாரஸ்ட்ல அது வனத்துறைக்கு சேர்ந்தது. நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று காலகாலமா இருந்தவர்களை எல்லாம் இப்ப வெளியேற்ற வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். அது எப்படியாவது நீங்கள் ரெகுலரைஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்திலேயே ரெவென்யூ லேண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்க அந்த முறைப்படி ஃபாரஸ்ட் லேண்டுக்கு பதிலாக அதை கொடுத்து நீங்கள் அந்த காலகாலமா இருக்கிற ஒரு கிராமத்தை கோயில் குளம் எல்லாம் வைத்து அவர்கள் இருந்த கிராமத்தை நாம் அங்கிருந்து வெளியேற்றுவது என்பது நியாயம் அல்ல. ஆகவே நீங்கள் அதில் தலையிட்டு எங்களுக்கு நியாயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இப்பொழுது இருக்கின்ற குடிநீர் உதகைக்கு பத்தாது. ஆகவே புதிய திட்டங்கள், ஏன்னா வருங்காலத்தில் சுற்றுலா பயணிகள் எல்லாம் அதிகமாக வரும்பொழுது மீண்டும் அந்த தேவைகள் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு புதிய திட்டங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். பக்கத்தில் சோலூர் என்ற கிராமங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுக்கு பைக்காரா குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்திலிருந்து அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்தானா அவர்களுக்கும் அந்த தண்ணீர் தேவை நிறைவேற்றப்படும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உதகை மார்க்கெட் போன வருஷத்துல செஞ்சிருக்கிறாங்க, அரைக்குறையா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பிளான் இல்லாம செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஃபேஸ் முடிச்சிட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு ஃபேஸ் அவங்க செய்யணும். அதையாவது சிறப்பா செஞ்சு அங்க உள்ள வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் தான் தலைவராக 2 நிமிஷம் கொடுக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீலகிரியில் இப்போ மாஸ்டர் பிளான் திட்டம் ஒன்று இருக்கு. அந்த மாஸ்டர் பிளான் இப்போ ஒரு கிராமத்தில் நம்ம இன்னும் அமைச்சருக்கு நல்லா தெரியும். ஒரு கிராமத்தில் பக்கத்தில் ஒரு வீடு கட்டணும்னா அவன் கொஞ்சம் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ், ஜியாலஜிக்கல் கிளியரன்ஸ், இதெல்லாம் என்ன நியாயமா தெரியல. ஆனா வசதி இருக்கிறவர்கள் அங்க பெரிய பெரிய ரிசார்ட்டை எப்படியோ கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதை கொஞ்சம் ரொம்ப காலமா அவுடேட்டட், அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஜனங்களுக்கு தேவையான முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு 7 மீட்டர் ஹைட்ன்றாங்க, 10 மீட்டர் கேட்கிறோம். அது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. இருந்தாலும் அந்த மாஸ்டர் பிளான் ஜனங்களுக்கு இன்னைக்கு நிறைய ஃபைல்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் எந்த அதிகாரி மேல குற்றம் சாட்டுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அங்க இப்போ இந்த டூரிசத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அண்டை மாநிலங்கள் எல்லாம் அந்த பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ற திட்டங்கள் இருக்கு. அதெல்லாமே அந்த ஹோம் ஸ்டே என்ற ஒரு திட்டம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நமக்கும் இங்க பண்ணா அங்க இருக்கிற உள்ளூர்காரங்க அவருடைய பங்களாவோ வீடோ இருந்தா ஒரு பகுதி அவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பகுதி அவர்கள் மற்ற இந்த டூரிஸ்டுக்கெல்லாம் கொடுத்து அவர்கள் ஒரு வியாபாரம் எல்லாம் செய்ய முடியும். அந்த வகையிலே லைசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். அதெல்லாம் வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கு. எத்தனையோ 7 வருஷம் 8 வருஷம் வாங்காம எல்லாம் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்காம எல்லாம் அப்ளை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒன்னா தே ஷுட் ரிஜெக்ட் இட் ஆர் எல்ஸ் தே ஷுட் கிவ் தி பெர்மிஷன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் நீலகிரியில் இன்னைக்கு இல்ல. தயவு செய்து இந்த புதிய ஆட்சி வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அதில் தலையிட்டு இந்த நீலகிரி மக்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் தேசியமயமாக்கப்பட்டது பஸ்
தேசியமயமாக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் தான். நீலகிரி மாவட்டத்தில் அதனால் அன்றைய காலத்திலே 50-100 மக்கள் குடும்பங்கள் அந்த தொழிலை இழந்தார்கள். அந்த அளவில் பஸ்ஸை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டார்கள், அரசுக்கே கொடுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைய நிலை கிராமங்களிலே சரியான பஸ் சர்வீஸ் இல்லை, மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அதிக பஸ்களை நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யும்படி கேட்டு உறுப்பினர் 3 உறுப்பினர்கள் பேச வேண்டும். நன்றி சொல்லி முடிக்கலாம். சரிங்க சார். தொகுதி பிரச்சனை எழுதி கொடுத்துருங்க. சரி. அப்புறம் மின்சாரங்க எங்க பகுதியில் இந்த மரங்கரம் விழுந்துட்டானா மேல ஓவர் ஹெட் இதெல்லாம் இருந்தானா ரொம்ப பிரச்சனை. அதனால அந்த கேபிள் சிஸ்டம் இருந்தானா மின்சாரம் தடங்கள் இல்லாம நமக்கு கிடைக்கும்னு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதெல்லாம இன்னொரு முக்கியமான விவரம் ஏற்கனவே நாங்க அந்த அனிமல் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுக்கும் ஒரு முயற்சிகள் எடுக்கணும். அதெல்லாம இந்த மசினகுடி ரோட்ல 3 மாநிலம் சேர்ற இடம் நம்ம தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. அந்த 3 இது பண்ணும்போது வர்த்தகத்திற்கு வாகனங்கள்லாம் சொல்றதெல்லாம் ஆனா உண்மையாதான் இருக்குது. அந்த வனவிலங்குகளுக்கும் இடையூறுகள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தவிர்க்கின்ற வகையிலே இன்னைக்கு இதுல அஸ்ஸாம்ல காசிரங்கா இந்த மாதிரி இடத்துல ஃபாரின் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த எலிவேட்டட் காரிடார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 10-20 அது ஒரு மத்திய அரசுல ஒரு ஆலோசனைக்கு இருக்கிறதாக எனக்கு தகவல். அதையும் மத்திய அரசின் ஆலோசனை என்ன ஏது என்று கேட்டு அந்த மாதிரி இருந்தா அந்த பகுதியில் ஒரு எலிவேட்டட் காரிடார் ஒன்று போட்டு விட்டான்னா ஜனங்களும் போய்க்கலாம், வண்டியும் போகலாம், இந்த மாதிரி மிருகங்களும் போகலாம். அது ஒரு இது மாதிரி அதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் எனக்கு ஒதுக்கி என்னுடைய மாவட்டத்தின் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா போஜராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார்கள். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பினார்கள். அத்தோடு சேர்த்து மத்திய அரசு பழங்குடியினர் மீது மிகுந்த அக்கறை உள்ள அரசு என்றும் அவர் சொன்னார்கள். 1952 இந்த படுகர் சமுதாயம் எஸ்டி பட்டியலில் இருந்தது. பின்பு அந்த சமூகம் சமூக பொருளாதார அளவுகளை கொண்டு ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த அமைப்பு, ஆர்ஜிஐ என்கின்ற அமைப்பு, நில பரிவர்த்தனை உள்ளிட்ட காரணங்களால் அந்த சமூகம் பிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் சேர்த்தார்கள். ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இப்பொழுது அவர்களை படுகர் சமுதாயத்திற்கு எஸ்டி பட்டியலில் அறிவிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு தான் அதை அறிவிக்க வேண்டும். அது அவருக்கே தெரியும். பழங்குடி சமுதாயத்திற்கு மத்திய அரசு மிகுந்த பாராட்டுக்குரியதா இருக்கு, நல்லா செய்யுது அப்படின்னு சொன்னா மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மத்திய அரசை கேட்டுட்டு அதை பண்ணி நீங்க அறிவிக்கலாம் என்று நான் இந்த அவையில கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. அதாவது மத்திய அரசு டைம் இல்லைன்னு சொல்ல, ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அங்கதான் போய் ஃபைனலைஸ் ஆகணும். பட் இதுக்கு ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் லேப்ஸ் ஆனதுனால இப்ப புதிய ப்ரொபோசல் தமிழகத்திலிருந்து போனாதான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால கொஞ்சம் ப்ரொபோசல் நீங்க அனுப்பணும்னு கேட்கிறேன். எனவே அந்த ஆர்ஜிஐ அமைப்பு சில விதிகளை அதில் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த விதி இல்லாம வேற ஏதாவது பொருளாதார காரணங்கள் இருக்கா, சமூக காரணங்கள் இருக்கா அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஆய்வறிஞ்சு சொன்னா நம்ம சேர்க்கலாம் இருக்கு. அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கறத ஏற்கனவே ஒன்றிய அரசு சொன்னதுனால, பாஜக அரசு சொன்னதுனால மீண்டும் நீங்க அங்கேயே பேசி இதை வாங்கி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். படுகர் சமுதாயத்திற்கு எப்போதுமே நம்முடைய அரசு ஆதரவாக இருக்கின்ற அரசு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய கோரிக்கையில் எங்களோட கோரிக்கையும் ஒரே கோரிக்கை தான். படுகர் இன மக்கள் எங்கள் மீது ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கவங்க. அதனால ஒரு கவர்மெண்ட் ரீப்ரொபோசல் கூட நம்ம திருப்பியும் சோசியல் ஸ்டேட்டஸை நம்ம திருப்பியும் ஆய்வுக்கு உட்படுத்தலாம்ங்கிறத இந்த அவையில நாங்க பதிவு சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். அது திருப்பியும் மாநில அரசே நம்மளுடைய துறை மூலம் திருப்பியும் ஒரு சர்வே பண்ணி
திருப்பியும் நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம பதிவு பண்ணி ஒன்றிய அரசுக்கு நம்ம ப்ரொபோசல் அனுப்பிச்சா வடகிழக்கு மக்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம நிறைவேற்றின மாதிரி இருக்கும். அதுக்கு மாநில அரசு வந்து எந்த விதத்திலையும் அதுல வந்து நம்ம உடன்பட இருக்கோம். அதுக்கும் நம்ம உங்களுக்கும் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது பதிவு பண்றோம். மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி உஷாராணி அவர்கள் கேட்டிருந்தாங்க, சமூக நீதி விடுதியில் பணிபுரியக்கூடிய பணியாளருக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடிய ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இத்துறை பணி விதிகளின்படி இடைநிலை காப்பாளர் மற்றும் காப்பாளர்களுக்கு, பட்டதாரி காப்பாளர் மற்றும் காப்பாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சமையலர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தற்போதுள்ள பணி விதிகளின்படி பணி உயர்வு வழங்க வழிவகை இல்லை. இதனை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் லே இ ஜோதிமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்க பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, இந்த மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தந்தை தென்னாட்டு அம்பேத்கர் இளைய பெருமாள் அவர்களையும் எங்களது தலைவர் தமிழ் தேசிய போராளி எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களையும் வணங்கி என் உரையை துவக்குகிறேன். ஏன் இந்த நாளை வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், தமிழ்நாடு அரசின் சமூக நீதித்துறையின் சார்பில் நமது மாண்புமிகு அமைச்சர் வன்னிய அரசு அவர்கள் 2026-2027 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளார். ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசிய களத்தில் தலைவர் எழுச்சி தமிழரின் கரம் பற்றி 30 ஆண்டுகளுக்கு மேலாக களப்பணியாற்றி வரும் சகோதரர் வன்னிய அரசு அவர்கள் இன்று சமூக நீதித்துறையின் மானிய கோரிக்கையை சமர்ப்பித்து வரலாற்று சிறப்புமிக்கது. என்னை இந்த மாமன்றத்திற்கு வாக்களித்து அனுப்பிய எனது காட்டுமன்னார் கோயில் தொகுதி மக்களுக்கும், எனது வெற்றிக்காக உழைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்திலே என்னுடைய முதல் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்கும் எழுச்சி தமிழர் அவர்களின் வழியில் நான் சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்க வேண்டும் என்று மட்டுமே கேட்டேன். ஆனால் தாயுள்ளத்துடன் அரவணைக்கும் உண்மையான சமூக நீதி பற்றாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் மட்டும் போதாது, உதவியாளர், வாகன ஓட்டுநர், கார் பராமரிப்பு, மாதந்தோறும் பணம் என்று இவ்வளவு நிதி சுமைகளுக்கு இடையில் ஏழை எளிய சட்டமன்ற உறுப்பினரின் நிலையறிந்து அறிவித்து மாண்புமிகு புரட்சியாளர் முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பிலும் எழுச்சி தமிழர் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை மறுபடியும் காணிக்கையாக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் எனது சகோதரர் திரு வன்னிய அரசு அவர்கள் இன்று சமர்ப்பித்த வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த அறிவிப்புகளை ஏற்று உரையாற்ற வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதியின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் நமது அரசு அமைந்த பின் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் முதல் முறையாக 362 ஆதிவார பழங்குடி மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் 133 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது போன்ற சில பல சட்டத்தினை நிறைவேற்றி கொடுத்திருப்பதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். எனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்டமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் பட்டாசு குடிசை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி தகுந்த பாதுகாப்புடன் அந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது சட்டமன்றத்திற்குட்பட்ட கிராமங்களில் மல்லிகை, ரோஜா போன்ற பூக்கள் விளைச்சல் அதிகமாக உள்ளது. வாசனை திரவியம் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எனது காட்டுமன்னார் தொகுதியில் அதிக அளவில் சவுக்கு மற்றும் தைல மரங்கள் விளைச்சல் செய்யப்படுகின்றன. எனவே இதன் அடிப்படையில் காகித தொழிற்சாலை அமைக்க ஆணையிடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எனது தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வகம் இல்லாமல் மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். எனவே மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடத்திற்கான ஆய்வகம் மற்றும் கூடுதல் கட்டிடம் கட்டித்தர வேண்டுகிறேன். எனது தொகுதிக்கு உட்பட்ட காட்டுமன்னார் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் சொந்தமான தெப்பக்குளத்தை தூய்மைப்படுத்தி நடைமேடை அமைத்து நடைபாதை பொதுமக்கள் நடந்து சென்று பயிற்சி பெறுவதற்கான தூய்மை பணியினை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோன்று சீமுஷத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூவராக சுவாமி திருக்கோயில் வழிபாட்டு தலமாக ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். பக்தர்கள் தங்குவதற்கு ஏதுவாக விடுதியும் கழிப்பறையும் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறுவதோடு அதற்கான இடமும் அங்கேயே இருப்பது என்ற கருத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். காட்டுமன்னார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் 2025 முதல் 2026 வரை சுமார் 22 ஆண்டுகளாக தற்காலிக பணிபுரிந்து வருகிறார்கள். எனவே நீர்நிலை தொட்டி இயக்குநர்கள் பணியினை நிரந்தரமாக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அடித்தளமாக கொண்டு தலைமுறைகளுக்கு எதிர்கால வகையில் மாணவர்களுக்கு பள்ளி பருவம் முதல் வேளாண்மையை சார்ந்த அடிப்படை அறிவு, இயற்கை வள பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து சில பள்ளிகளில் மட்டுமே வேளாண்மை பாடமாக உள்ளது. இதனை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பாடமாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பேரூராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பொறியியல் படித்த பட்டதாரிகள் தற்காலிக அடிப்படையில் தொழில்நுட்ப உதவியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் வாழ்வாதாரம் மற்றும் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தகுதியான ஊதியம் வழங்கி நிரந்தரம் செய்து உதவிடுமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் பெரியேரி கிராமம் அரிசிப்பாளையம் பாவேந்தர் தெருவில் வசிக்கும் பூர்வக்குடி ஆதி திராவிட மக்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் 240 அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்க 9/4/25 அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. இதுநாள் வரை இத்திட்டம் செயல்படவில்லை. ஆதி திராவிட மக்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாண்புமிகு பெருந்தலைவர் அவர்களை பேரவைத் தலைவர்களை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல் படிக்க அளிக்கப்படும் 7.5
சதவிகிதம், உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் கிடைக்க அரசு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2010 திமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் 24,073 பேருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து 12,291 பேருக்கு மட்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவருக்கு அரசாணைகள் 193, 46, 165, 170 இருந்தும் 2011 ஆட்சி மாறுதல் பணி மாற்றப்பட்டுள்ளது. 25/8/2026 அன்று நமது சட்டப்பேரவையில் 23/8/2010 முன்னர் பணியில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு என்ற தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தீர்மானம் இவர்களுக்கும் பொருந்துகிறது. எனவே 2010 ஆண்டு பாதிக்கப்பட்ட தற்போது இருக்கும் சுமார் 1000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் பணி வழங்க வேண்டுமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை பெருமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரத்தி 1992 பிறகு சுயநிதியில் இயங்கும் சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை அல்லாத பள்ளிகளுக்கு அரசின் மானிய உதவியுடன் 4,851 ஆசிரியர் பணியிடங்களும் மற்றும் 648 ஆசிரியர் இல்லாத பணியிடங்களும் ஆக மொத்தம் 5,499 பணியிடங்களுக்கு முதல் அனுமதி அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளார்கள். இவ்வாணை குறித்து இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு தலைமைச் செயலகம் சென்னை அவர்களின் செய்திக்குறிப்பு எண் 184 நாள் 26/2/2011 அன்று வெளியிடப்பட்டது. இதுவரை இவ்வாணை செயல்படவில்லை என தெரிய வருகிறது. இவ்வாணை செயல்படப்பட்டால் என் தொகுதியில் உள்ள அறந்தாங்கி, ஆயங்குடி பள்ளிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பள்ளிகள் பயன்பெறும் என்று இவ்வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 தொடக்க பள்ளிகளுக்கான நியமன தேர்வு மற்றும் தகுதி தேர்வு ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கு பணி மாற்றப்படுவதால் பணி அமர்த்தப்படாமல் காத்திருக்கின்றனர். அவ்வாறு தேர்ச்சி பெற்றவர்களை உடனடியாக பணி அமர்த்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் அதிகம் பெண்களே. அவர்களுக்கும் 45 வயதை எட்டிவிட்டார்கள். 2018 ஆண்டு அரசாணை 149 படி தகுதி தேர்வு மட்டுமல்லாமல் நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டும் என கூறப்பட்டது. ஆனால் அரசாணை வெளியிடப்பட்டு 8 ஆண்டுகளில் ஒருமுறை மட்டுமே தேர்வு நடைபெற்றுள்ளது. இதனால் சுமார் 20,000 காலி பணிகள் நிரப்பப்படாமல் மாணவர்களின் எதிர்கால கல்வி கேள்விக்குறியாக உள்ளது. எனவே இதை சரி செய்து முறையாக தேர்வு நடத்தி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் நன்றி சொல்லலாம். நீங்க சமூக நீதி பள்ளியில் விடுதிகளுக்கான ஆண்டு பராமரிப்பு தொகை 50,000 அதிகபட்சமாக 75,000 கல்லூரி விடுதி பராமரிப்பு தொகையிலிருந்து 50 அதிகபட்சமாக 1,00,000 உயர்த்தி தரப்படும் என்ற அறிவிப்பினை நமது கட்சியினர் இதன் மூலமாக அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அவையிலே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.